வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? குன்றுதோறும் குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கும் திருத்தலங்கள் பலவற்றுள் மிக சிறந்ததாக அறுவடை வீடுகள் சொல்லப்பட்டாலும் அதற்கு அப்பாலும் முருகன் திருத்தலங்கள் நிறைய உள்ளன. அவற்றில் ஒன்றே இந்த கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் கழுகுமலை கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் இடையில் இருக்கிறது. யாத்திரை தலமாகவும் காணிக்கை தலமாகவும் திகழ்கிறது இந்த கழுகுமலை. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை என 4 திசைகளில் இருந்தும் இந்த ஊருக்கு வரும் வகையில் நெடுஞ்சாலைகள் உள்ளன. கோவில்பட்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த ஊர் ராமாயண காலத்தில் ராமனின் வானரப்படைகள் தங்கியிருந்த ஊராகும். இன்றும் இவ்வூர் அருகே இன்னொரு ஊருக்கு வானரமுட்டி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. சம்பாதி என்னும் கழுகு முனிவர் முருகனை வழிபட்டதால் இவ்வூர் கழுகுமலை என்றானது. இங்குள்ள மலையின் கற்பாறையை குடைந்து குகைக்குள் மூர்த்தி அமைக்கப்பட்டிருப்பதால் இது ஒரு குடைவரை கோவிலாகும். குடைவரை கோவிலானதால் கோவிலுக்கு மலையே விமானமாக திகழ்கிறது. மேலும் கோவிலை சுற்றி வர வேண்டுமானால் மலையை சுற்றி வர வேண்டும் என்பது வழி. இன்றும் மக்கள் மலையை வலம் வந்து முருகனை வணங்கிச் செல்கிறார்கள்.
300 அடி உயரத்தில் அமைந்துள்ள முருகன் சன்னிதானமும் அர்த்த மண்டபமும் மலையை குடைந்து செதுக்கப்பட்டுள்ளன. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். கருவறையில் திருமுருகன் வள்ளி தெய்வானையோடு அழகுமிளிர காட்சியளிக்கிறார். மற்ற முருகன் கோவில்களில் உள்ளது போல் முருகனின் வாகனமான மயில் வலது பக்கத்தில் காணப்படாமல் மாறாக இந்த கோவிலில் மயில் முருகனின் இடது பக்கம் காணப்படும். இதுவே தனிச்சிறப்பு. ஒரு முகமும் 6 கரங்களும் உடைய இந்த முருகப்பெருமானின் திருவுருவம் வேறெந்த திருத்தலங்களிலும் காண முடியாத வடிவமாகும். தாரகாசூரனை வதம் செய்த கோலம் இது என்கிறார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கல்வெட்டு சான்று கூறும் இந்த திருக்கோவில் 47 அடி நீளம், 30 அடி உயரம், மலையை குடைந்து அதன் நடுப்பகுதியில் 30 அடி ஆழத்தில் சதுரமாக பல வேலைப்பாடுகளுடனும் 2 நிலை விமானத்துடனும் கட்டப்பட்டுள்ளது. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை விடவும் சிறந்த கலை வடிவமாக இந்த கழுகுமலை முருகன் கோவில் திகழ்வதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். முருகன் மேற்கு முகமாக இருக்கும் மலைக்கோயில் சிவஸ்வரூபம் என்றும், கிழக்கு முகமாக இருக்கும் மலைக்கோயில் சக்தி சொரூபம் என்றும் வேத ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளது. முருகன் மேற்கு முகமாக காட்சி தரும் 3 மலைகளில் இந்த கழுகுமலை ராஜபோக சிவஸ்வரூபம் என்று போற்றப்படுகிறது.
ஜடாயுவின் சகோதரனான சம்பாதி ஆம்பல் நதியில் தீர்த்தமாடி கழுகாசலமூர்த்தி வழிபட்டு சண்டாளத்தன்மை நீங்கினார், முத்தி பெற்றார் என்று இத்தலபுராணம் தெரிவிக்கிறது. கோவில் வளாகத்தினுள் உள்ள தெப்பத்தை குமார தெப்பம் என்கிறார்கள். தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய 2 பிரம்மோற்சவ உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் கழுகாசல மூர்த்தியை வணங்கினால் சகல பாவங்களும் தீரும் என்கிறார்கள். கதலி கமுகுசூல் வயற்குள்ளேயணி இசையை முரலாம வரத்தில் மீறிய கழுகுமலை மகா நகர்க்குள் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இத்தல இறைவனுக்கு திருப்புகழ் சூட்டியிருக்கிறார். நாமும் பாடித் தொழுவோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்கான அந்த திருப்புகழ் பாடல்களிலிருந்து 4 இதழாலே எனும் திருப்புகழ் பாடலை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இது பொதுப்பாடல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடியது. ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் போய் அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை பார்த்திருக்கிறோம். இந்த பொதுப்பாடல்கள் என்பது நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது இங்கே பாடலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பாடலாம். அதே நேரத்தில் இப்போ சிதம்பரம் அந்த ஊர் சுவாமி மேலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்றால் அந்த கோவிலில் தான் பாடணுங்கிறது இல்லை. அந்தந்த தலத்துக்கு போய் அருணகிரிநாதர் பாடின பொழுது அந்தந்த தல வரலாறுகள், அங்கு இருந்த புகழ்பெற்ற புலவர்கள், ஞானிகள் இவர்களை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார். இதை அடிப்படையாக கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் 4 இதழாலே எனும் பாடல் என்று சொன்னோம். யோக சாத்திர முறைகள் என்ன என்ன என்று ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வெகு வேகமாக இந்த யோக வகுப்புகள், அந்த தியானம் இந்த தியானம், மூலாதாரத்திலிருந்து அழகாக இப்படி குண்டலினி எழுப்பி கொடுப்பது என்றெல்லாம் ஏராளமான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நமது பழந்தமிழ் நூல்கள் அன்றே இவைகளை விரிவாக, மிக விரிவாக, மிக மிக விரிவாக இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டியதுதான். அந்த அளவுக்கு இதோ தமிழில் சொல்லியிருக்கிறது. இந்த பாடலில் அருணகிரிநாதர் முற்பாடலில் இந்த யோக சாதனைகள் என்னென்ன உண்டோ அந்த அளவுக்கு இன்றும் யாரும் சொல்லவில்லை. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு இறைவன் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலையை சொல்லிவிட்டு பாடலின் பிற்பகுதியில் அம்பிகைக்கு உண்டான திருநாமங்கள் ஏறத்தாழ 21 விதமான திருநாமங்களை சொல்லி அப்படிப்பட்ட அம்பிகையின் மகனே என்கின்றார். பாடலை பார்த்துவிட்டு என்ன என்ன இணைப்பு, ஏன் அவ்வாறு அருணகிரிநாதர் பாடினார் என்பதை பார்ப்போம். 4 இதழாலே கோலிய ஞாலமுண்டக மேலே தாங்கிள ஞாயிறென்றொரு கோல காலனும் அதின் மேலே ஞாலமுண்ட பிராணாதாரனும் யோக மந்திர மூலாதாரனும் நாடி நீத பிரபாவகாரனும் நடுவாக மேலிருந்த கிரீடா பீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேலிருந்த கிரீடா பீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்றுள தூபாதீப விசால மண்டபமே
ஏறிய வீர பண்டித வீராச்சாரிய வினை தீராய் ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானா தேசிய மோகன் மங்களை லோகாலோகி எவ்வுயிர் பாலும் ஆனசம்பிரமி மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதானவர் ஆடமன்றினில் ஆடானாடிய அபிராமி காலசங்கரி சீலாசீலி திருபாழ்மன் காலசங்கரி லீலாலீலி திரிசூலி மந்திர சுபாஷா பாஷணி காளகண்டி கபாலி மாலினி கல்யாணி காமதந்திர லீலாலோகினி வாமதந்திர நூலாய் வாழ் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே. அருணகிரிநாதர் இப்பாடலின் பிற்பகுதியில் அம்பிகைக்கு உண்டான விவரங்கள் என்னவோ அவ்வளவையும் சொல்லியிருக்கிறார். கழுத்தில் அந்த விஷத்தை கொண்டவள், அது மட்டுமல்ல காடுகளில் வாழ்பவள். ஏன் காடுகளில் வாழ்பவள்னு சொல்லணும்? இன்னைக்கு நாளைக்கு நவராத்திரி கொண்டாடும் பொழுது திருக்கோவில்களில் அம்பிகையை அலங்காரம் செய்யும் பொழுது அப்படியே ஒரு காட்டின் நடுவில் அம்பிகை இருப்பதாக அழகாக அலங்காரம் செய்கின்றோம் அல்லவா? மரங்களை வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். அது மட்டும் அல்ல, இது ஆதிசங்கரர் அவருடைய கனகதார ஸ்தோத்திரத்திலையும் சொல்லினார், தேவி பாகவதமும் சொல்கின்றது. துர்கமன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீயவனை அழித்துவிட்டு மக்கள் பசியாலும் பட்டியாலும் அழகாக அப்படியே மழை பெய்யவில்லை, அந்த துயரம் வேறு. என்னைக்கு மழை பெஞ்சி என்னைக்கு இவர்கள் பசி தீர்ப்பது என்று தன் திருக்கரங்களிலிருந்து அப்படியே உணவை வரவழைத்து அப்படியே கொடுத்தாளாம். சாகம்பரி என்று அந்த இடத்தில் அம்பிகையை சொல்லுவோம். அப்படி காடுகளில் உறைபவள். அது மட்டுமல்ல, குகைகளில் வாழ்பவள். குகைனா தேடி போகிறது கஷ்டமாச்சே என்று நினைக்க வேண்டாம். அந்த இடத்தில் குகை என்றால் எங்கோ இருப்பதாக நினைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது. அந்த அம்பிகை நமது உள்ள குகையில் எழுந்தருளி இருக்கின்றாள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் என்று பாடலும் இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்டவள். அது மட்டுமல்ல, இவ்வளவு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். ஒருவேளை அவள் கிழவியாக இருப்பாளா என்று ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா? இல்லை, அவள் என்றும் குமாரி, என்றும் இளமையானவள். அது மட்டுமல்ல, பலவிதமான வண்ணங்களாக பரவி இருப்பவள். நிறங்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி பலவிதமான வண்ணங்களாக பரவி இருப்பவள். அது மட்டுமல்ல, என்றுமே சுமங்கலியாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த அம்பிகையை சொல்லி அந்த அம்பிகையின் புதல்வனே என்று அருணகிரிநாதர் இங்கே முருகப்பெருமானை அழைக்கின்றார். அம்பிகையினுடைய திருநாமங்களுக்கு உண்டான விளக்கங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலும் தொடரும். அப்படிப்பட்ட அந்த அம்பிகை அரவணைத்து கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி அந்த அம்பிகையின் அருமைந்தனான அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.